சிக்கன் சாண்ட்விச் தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு சிக்கனை இது போல் வேக வச்சு எடுத்திருக்கேன். அப்புறம் 3 முட்டையை வேக வச்சு மஞ்சள் கருவெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா ஒரு சம்மந்தம் இல்லை. இப்போ வந்து நம்ம வந்து அடுத்தடுத்து தனித்தனியாக ஒரு வேலையை செய்ய போகிறோம். முதல்ல மயோனீஸ் பண்ணிக்கலாம். மயோனீஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நான் 3 முட்டை எடுத்துகிட்டு அதில் வெள்ளைக்கருவு மட்டும் எடுத்திருக்கேன். வேக வச்ச முட்டை வெள்ளைக்கருவு மட்டும் சேர்த்துருக்கேன். இது போல் ஒரு சின்ன பூண்டு பல் வந்து 2 சேர்த்துட்டு ஒரு 6 போல் மிளகு 5 மிளகு சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சோண்டு மிளகு சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். கூடவே ஒரு கொஞ்சோண்டு ஒரு 2-3 சொட்டு அளவுக்கு லெமன் இருக்கிற மாதிரி புழிஞ்சு விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு, அதாவது ஒரு பிஞ்ச் உப்பு, இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதாவது ஸ்மெல் எந்த எண்ணெயில் நல்ல மனம் இருக்காதோ அந்த எண்ணெயை சேர்த்துக்கிட்டிங்கன்னா மயோனீஸில் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்மெல் வந்து இருக்காது. அந்த மயோனீஸோட மனம் மட்டும் இருக்கும். கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி. இப்படி அடித்ததுக்கப்புறமா பாருங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கு. இந்த டைமில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். மயோனீஸ் வந்து சூப்பர் பக்குவத்துக்கு வந்துச்சு. அந்த பக்குவம்லாம் சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்ததுமே என்னடா ஏதோ ஒன்று குறையுதுன்னு பார்த்தா சர்க்கரை போடுறதுக்கு மறந்துட்டேன். அதனால இப்போ கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சும்மா இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துட்டு அடித்து விட்ருவோம். மறந்துட்டேன், சாரி. நீங்கள் முன்னாடியே போட்டுக்கோங்க, சரியா? பாருங்கள், கொஞ்சம் எண்ணெய், 1 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் தண்ணி எல்லாம் சேர்த்து இந்த பக்குவம் வந்து சூப்பராக வந்துடுச்சு. எவ்வளோ நல்லா இருக்குல்ல, அப்படியே வலுவலுன்னு வெண்ணையாட்டம் இருக்குது. அவ்வளோதான், மயோனீஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாண்ட்விச்சுக்கு தேவையான சிக்கனையும் வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை எப்படி அரைச்சி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து இந்த நம்ம ஆனியன் சாப்பர் இருக்குது பார்த்திங்களா, அதில் போட்டு நம்ம இதை வந்து சின்னதாக பொடிசாக வெட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், கறியை வந்து உடச்சி எடுத்தாச்சுங்க பாருங்க, இந்த மாதிரி. அவ்வளோதான். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். கொஞ்சம் இந்த மாதிரி இருந்ததுன்னா மறுபடியும் ஒரு போடுங்க, இல்லைன்னா கையில் இந்த மாதிரி பிச்சு விட்டுட்டா கூட போதும். இதை இத்தினூண்டுக்காக போட்டு இன்னும் மறுபடியும் போட்டு அமுத்தாட்டி எண்ணெய், அதனால் அப்படியே போட்டுருவோம். சூப்பராகிடுச்சு. கூடவே கொஞ்சம் கோஸையும் போட்டுக்கலாம். சாண்ட்விட்சு கொஞ்சம் கோஸ் இருந்தால் அது ஒரு டேஸ்ட்டு தானே. எழுதப்படாத விதி மாதிரி நீங்கள் வெஜிடபிள் காய்ங்க எவ்வளோ என்ன வேணாலும் உங்களுக்கு போட்டுக்கோங்க, அது உங்கள் விருப்பம் தான். நான் வெறும் கோஸ் மட்டும்தான் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு பவுலில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மயோனீஸ் போட்டுக்கலாம். அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் இதில் போட்டுக்கலாம். போதும், இந்த அளவுக்கு போட்டு இதை கலந்து விட்ருவோம். இது கூட வேறு எதுவுமே நம்ம சேர்க்க வேணாம். நான் இப்படி தான் செய்வேன் அப்படின்ற மாதிரி இது என்னோடய ரெசிபி. அதனால் அதிக மசாலா எதுவுமே நம்ம இதில் போட போகிறது கிடையாது. அதே போல் சாஸ் அவ்வளோதான், ரெட் சில்லி சாஸ், இந்த மயோனீஸ் 2 மட்டும்தான். கலந்ததுக்கப்புறமா இதில் சிக்கன் போட்டுடலாம். அது கூடவே நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸ் அதையும் போட்டுடலாம். நிறையா வேண்டாம், உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து கம்மியாக தான் போடுறேன். போட்டு நல்லா கலந்து வச்சிடலாம். நான் வந்து வேறு பவுலில் மாற்றிக்கிட்டேன். கலந்துக்க முடியல, அது ரொம்ப குட்டி பவுலாக இருக்கிறதுனால இதில் மாற்றிட்டேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் முட்டைக்கோஸெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இது வந்து ஒரு 5-6 பிரெட்டுக்கு வந்து ஒரு 5லேருந்து ஒரு 6 பிரெட்டுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம கொஞ்சம் ஹெவியாகவே வீடுங்கிறதுனால கொஞ்சம் நம்ம நிறைய வச்சு தான் சாப்பிடுவோம். அதனால் கொஞ்சம் தாராளமாகவே நான் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ப்ரெட்டில் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். நான் வந்து நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிற ப்ரெட்டில் தான் செய்கிறேன். நீங்கள் வேணும்னா கடையில் வந்து சாண்ட்விச்சுக்கு தனியாக பெரிய ப்ரெட்டு கிடைக்கும் பார்த்திங்களா, அது வேணால் நீங்கள் வாங்கிக்கோங்க எக்ஸ்ட்ரா. நான் வந்து வீட்டில் இருக்கலே பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணுறேன். பட்டர் தடவிக்கலாம். பட்டர் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அதை பொறுத்து நீங்கள் தடவிக்கோங்க. ஃபில்லிங் வந்து எடுத்து விட்ருவோம். அவ்வளோதான். பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, ரொம்ப வச்சாலும் அவ்வளோவா நல்லா இருக்காது. அதனால் பார்த்துட்டு வைங்க. நம்ம வச்சுருவோம் மேலே இன்னொரு ப்ரெட் வச்சுருவோம். இதே போல் இன்னொரு ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே ஒரு குட்டியாக ஒரு சீஸையும் வச்சு விட்டுறலாம். உங்களுக்கு சீஸ் இல்லைன்னா கூட பரவாயில்ல, இருந்தால் வச்சுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அவ்வளோதான். இது உங்களுக்கு சீஸ் பிடிக்குன்னா மட்டும் இதை நீங்கள் வச்சுக்கிட்டால் போதும். அவ்வளோதான். ஒன்று நான் சீஸ் வச்சுருக்கேன், ஒன்று சீஸ் இல்லாமல் இருக்குது. இப்போ வந்து நம்ம இந்த டோஸ்டரில் வச்சுருவோம். பார்த்து கையில் சுட்டுற போதும். அவ்வளோதான். இப்போ மூடி விட்டுருவோம். போட்டு ஸ்விட்சை போட்டு விட்டோம்னா இன்னும் க்ரீன் கலர் லைட் எரியும். அப்போ எடுத்துக்கலாம். கொஞ்சம் பட்டர் தடவிடுவோம். தோசைக்கல் இப்படி சூப்பராக காஞ்சிருக்கு.
ரெடி ஆயிடுச்சு. எதுக்கு கரண்ட் அடிச்சிருச்சுன்னா அதனால சுவிட்ச் ஆஃப் பண்ணி விட்ருவோம். நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்னன்னு தெரியுமா, அடியில் வந்து பட்டர் தடவி இருக்கணும். பட்டர் தடவாமல் எடுத்துட்டேன். அருமையான ஒரு சூப்பர் சாண்ட்விச் ரெடி. செகண்ட் டைம் முதல்ல பட்டர் தடவலை. சரி, இப்போ கொஞ்சம் பட்டர் வச்சுட்டு வச்சு விடுவோம். திருப்பி போகிறேன். கலர் அழகாக இருக்கே. தோசைக்கல்ல பண்ணால் அவ்வளோ சூப்பர். இல்லை மொறுமொறுன்னு இருக்குங்க. சத்தம் கேட்குது. இந்த வந்துங்க க்ரீன் கலர் வந்துருச்சுல. இப்போ வந்து நம்ம எடுத்துருவோம். நம்ம சாண்ட்விச் ரெடி. எடுத்துருவோம். நல்லா இருக்குல்ல? இதே போல் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னும் ஃபில்லிங் வந்து நிறைய வச்சுருக்கோம் நம்ம சிக்கனுக்கு. எவ்வளோ ஒரு குட்டியோடு சாண்ட்விச் விடுறதுக்கு எப்படி கத்தி வருது. சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். சூப்பராக இருக்குல்ல? கலரு பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குப்பா. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கலர். அவ்வளோதான். இது வந்து தோசைக்கல்ல வச்சது, இது வந்து டோஸ்டரில் வச்சது. ரெண்டுமே ரொம்ப அருமையாக வந்திருக்கு. நம்ம வீட்டில் தோசைக்கல்ல தான் பெரும்பாலும் வச்சுருப்போம். அதனால் தோசைக்கல்லே பண்ணுங்க, அதுதான் பெட்டர். ரொம்ப அருமையாக நல்லா பாருங்கள். மேலையெல்லாம் அப்படியே முறுமுறுன்னு இருக்குது. எனக்கே பிடிக்காது, ஆனால் எனக்கு இது சாப்பிட்ணுன்னு தோணுது. அந்தளவுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நான் சாப்பிட்டு பார்க்குவா. அதனால இந்த அஸ்மா வஸ்துக்கும் எங்கே போனாலும் பேக்கரிக்கெலாம் போனால் இது இருந்துச்சுன்னா இதை தான் வாங்குறாங்க. நல்லா இருக்குது டேஸ்ட்டு. நான் பட்டர் இல்லாத இதை எடுத்துட்டேன். பட்டர் இருக்கிறது உள்ளே இருக்குல்ல, சாரி, உள்ளே வந்து சீஸ் இல்லை. இதில் மட்டும்தான் சீஸ் இருக்குது, இதில் இல்லை. அதனால நான் இதை எடுத்துட்டேன். அஸ்மாவும் வந்துருச்சு. இப்போ வந்து ஒரு ஈவினிங் டைம் ஒரு 3 மணி இருக்கும். நான் செஞ்சிட்ருக்கேன். இப்போ அஸ்மாவும் வந்துச்சு. லஞ்சுக்கு தான் வந்துச்சு. சரி, சாப்பாடை இதை கொடுத்து விட்ருவோம். சாப்பிடட்டு எப்படி இருக்குன்னு. அவளுக்கே தெரியாது நான் இதை செய்கிறேன்ட்டு. மணக்குதே எனக்கு. என்ன மணச்சு? ஓ, சாண்ட்விச் செஞ்சியா? எப்படா? நான் சாப்பிடுறேன் பாரு. என்ன எப்படி சாப்பிடுற? சீஸ் போடலையா? அப்ப இல்ல, ஒண்ணுல சீஸ் வச்சேன், ஒண்ணுல சீஸ் வைக்கல. அப்ப சீஸ் வச்சது எது? இதுல எல்லாம் சீஸ் இருக்கு. எங்க அம்மாவே சாண்ட்விச் சாப்பிடுறாங்க. பரவாயில்ல, தேறிட்டமா. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கும். உள்ள இருக்கு அருமை சிக்கன் சாண்ட்விச். நல்லா இருக்குமா? இந்த நீங்க சாப்பிட்டு எனக்கு எப்படி இருக்கு சொல்லுதா. சிக்கன் ஆச்சியா? எல்லாத்தையும் அரைச்சு மிக்சியில போட்டு. ஓ, கேபேஜ்ல எங்க தூக்கி போட்டுருவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டியா? கேபேஜ் போடல இதுல, தெரியுமா? வெறும் சிக்கன் மட்டும். சிக்கன் மட்டும் தானா? ஐடியம் மயோனீஸ் நான் தாண்டி செஞ்சேன். மயோனீஸ் செஞ்சு. ஓ, அதான் இது. ஓ, இதானா? சாப்பிட்டு முடிச்சிட்டே சொல்லிப்ப. சூப்பரா இருக்கு. நான் யாராவது கேப் விட தோணலமா? பேசுறதுக்கு வார்த்தைகளே இல்ல. உள்ளுக்குள்ள சீஸ் போட்டது எதுவுமே தெரியல. ஆனா அது ஒரு மாதிரி டேஸ்டா இருக்குமா? சூப்பரா அருமையா இருக்கு. அவர்கிட்ட கேளு, ரிவ்யூ கேளு. அவரோட ரிவ்யூ என்னன்னு நானே சொல்வேன். ஆனா சூப்பர். எப்படி சொல்ல? சர்ப்ரைஸ். பசிச்சுச்சு. ஐயோ, பசிக்குதே தான் வந்தேன். வெரி குட். அவ்வளோதான். இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஒரு பூஸ்ட் மட்டும் இது கூட. அவ்வளோதான். இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ரொம்ப ஈஸியான மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கு வந்து நம்ம அதிகமாக எதுவுமே சேர்த்துக்கல. காய்கறிகளும் அதிகமாக இல்லை. மயோனீஸ் வச்சு நீங்கள் கடையில் கூட மயோனீஸ் வாங்கி இந்த மாதிரி சிக்கன் வேக வச்சு இந்த கோஸ் கூட தேவையில்லை, சிக்கனை வேக வச்சு நீங்கள் பண்ணீங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட். நிறைய பேருக்கு வந்து வீட்டில் செய்கிறது, ஐயோ இது ரொம்ப நேரம் ஆகும் போல என் வீட்டில் செய்யறதுக்கு இதை போடணும் அதை போடணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. இருக்கிறதுல ஈஸியான ரெசிபினா இதுதான். அதனால ட்ரை பண்ணி பாருங்க. சாண்ட்விச். சாண்ட்விச்சா? நான் சொல்லிட்டேன். பிரெட் ஷவர்மா. பிரெட் ஷவர்மா? ஆமாம்மா. அந்த ஷவர்மால சீஸ் போட மாட்டாங்க, இல்லை பிரெட் ஷவர்மா. எப்படி ஃபில்லிங் சாப்பிட்டோன்னே ஷவர்மா நாளைக்கு ஷவர்மா செஞ்சிடலாமான்னு கேட்டான். சரி, அடுத்த வீடியோல நம்ம ஷவர்மா செய்யறோம். குழந்தைங்க கூட சாப்பிடலாம். காரம் எல்லாம் எதுவுமே இல்லை.
அருமையா இருக்கு, அமக்கலமா இதில் இருக்கு. இதுக்குள்ளே கேபேஜ் வச்சீங்கன்னா அதுக்கு என்னது கேபேஜ் பர்கர் இல்லை பிரெட் பர்கர். என்னென்ன சொல்றாரு பாரு. நல்லா இருக்கு, நைஸ். சரி, அவ்வளோதான், முடிச்சிடலாம். சும்மா பேசினாலும் போர் அடிச்சு போயிடும். பாய்.